வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைத்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை மேலும் 6 மாதங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் நீடிப்பு. அரசியலமைப்பு தொடர்பில் பாடசாலை மட்டத்திலிருந்து கற்பிக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான முக்கிய கூட்டம் நாளை இடம்பெற உள்ளதாக செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. அம்பாறை திருக்கோவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டம். தமிழ்நாட்டின் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இலங்கை மீனவர்கள் 7 பேர் விடுதலை. ஹெமி புயல் காரணமாக சீனாவில் சுமார் 3 லட்சம் பேர் இடம்பெயர்வு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் ஏற்கனவே அதற்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஏற்கனவே கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாகவும் சிறந்த நாட்டை உருவாக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் பேதங்களை மறந்து ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இன்று காலி மாநகர சபை மைதானத்தில் இடம்பெற்ற ஒன்றாக வெல்வோம் காலியில் நாம் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். இளைஞர்களுக்கான சிறந்த இலங்கையை உருவாக்க அனைத்து அரசியல்வாதிகளும் அரசியல் பேதங்களை மறந்து ஒன்றிணைய வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்துடனான தற்போதைய உடன்பாடுகளை முன்னோக்கி நகர்த்த வேண்டும். அந்த வரைவுக்கு முரண்பாக செல்ல முடியும் என யாராவது கூறினால் அவர்கள் நாட்டை ஆபத்தில் தள்ளிவிடும் பொய்யை சொல்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். அனுசரணை வழங்கியோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை மேலும் 6 மாதங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் நீடித்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மேலும் தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்க ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்துள்ளதாக இலங்கை வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜூலை 26ஆம் தேதி முதல் அடுத்த 6 மாதங்களுக்கு இந்த தடை நீடிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பொலிஸ் மா அதிபர் நியமன விடயத்தில் ஜனாதிபதி தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் பரிசீலனை செய்தே தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி ஜூ.ஆர்.டி. சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசியலமைப்பே நாட்டின் அதியுயர் சட்டமாகும். அந்த வகையில் மனித உரிமை மீறப்படும் பட்சத்தில் ஜனாதிபதிக்கு எதிராகவும் மனு தாக்கல் செய்ய முடியுமான வகையில் ஏற்பாடுகள் உள்ளன. பொலிஸ் மா அதிபர் நியமனத்தின் போது மனித உரிமை மீறல் இடம்பெற்றுள்ளதாக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய பொலிஸ் மா அதிபரின் பதவியை தற்காலிகமாக இடைநிறுத்தும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி உரிய நபரை பரிந்துரைக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பதில் பொலிஸ் மா அதிபரை நியமிக்க வேண்டிய தேவை பொலிஸ் மா அதிபர் முழுமையாக நீக்கப்பட்டால் மாத்திரமே ஏற்படும். அதேவேளை ஜனாதிபதி ரணில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தி வேட்பாளராகியுள்ளார். இந்நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடி அவரால் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற முடியுமா என்ற விடயம் தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்காது ஜனாதிபதியால் நியமனத்தை வழங்க முடியாது. அரசியலமைப்பு தொடர்பில் பாடசாலை மட்டத்திலிருந்து கற்பிக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு ஒரு சிலரின் சொத்தாகுவதற்கு இருக்க இடமளிக்காமல் பாடசாலை மட்டத்திலிருந்து கற்பிக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 380வது கட்டமாக 11,77,000 ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகள் என்பன களுத்துறை பண்டாரகம மில்லனிய அஹுர்வா தோட்ட உடுவர கனிஷ்ட வித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இதன் போதே அவர் இதனை தெரிவித்தார். 4,4342
මිලියන 434.2 මේ වෙන ஜனநாயகம், அரசியலமைப்பு, நிறைவேற்று அதிகாரம், சட்டமன்றம் மற்றும் கொள்கை உருவாக்கம் பற்றிய முடிவுகள் எவ்வாறு எடுக்கப்படுகின்றன என்பதை பிள்ளைகள், மாணவ செல்வங்கள் அறிந்திருக்க வேண்டும். இதற்கு அரசியலமைப்பு சட்டத்தின் பிரதிகளை சகல பாடசாலை நூலகத்திற்கும் வழங்க வேண்டும். அப்போது யாரும் சொல்வதை கேட்டறிவதை விட மக்களால் தாமாகவே உண்மையை அறிந்து கொள்ள முடியுமான நிலை காணப்படும். குடியுரிமை கல்வியில் பாடசாலை மாணவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றிய புரிதலை வழங்க வேண்டும். இதை ஒரு சிலர் விளக்க முயன்றால் மிகவும் ஆபத்தான சூழ்நிலை உருவாகும். அவர்கள் நாட்டின் சட்டத்தை தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளும் நிலை காணப்பட்டு வருகின்றது. அரசியலமைப்பு கூட தனிப்பட்ட பாவனைக்கும் தேவைக்கும் ஏற்ப பயன்படுத்தும் நிலை ஏற்படலாம். இன்று அரசியலமைப்பு, நிறைவேற்று அதிகாரம் போன்றவை குறித்து வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறு கதைகளை சொல்லி வருகின்றன. எனவே இதுகுறித்து பொதுமக்கள் சரியான அறிவை பெற்றிருக்க வேண்டும். இல்லையெனில் நாட்டின் தற்காலிக பொறுப்பாளர்களாக இருக்கும் ஆட்சியாளர்கள் அரசியலமைப்பின் உண்மைகள் மற்றும் சரத்துக்களை வெவ்வேறு வழிகளில் விளக்கி தங்களுக்கு தகுந்தவாறு வியாக்கியானங்களை முன்வைப்பார்கள். රටේම පාසල් 10,096 සුහුරු පාසල් බවට පත්වෙනකොට කළුතර දිස්ත්‍රික්කයේ තිබෙන ஜனாதிபதி தேர்தலுக்கான பணத்தை வழங்க திரைசேரி தயாராக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையாளரின் கோரிக்கைக்கு அமைவாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பணத்தை வழங்க திரைசேரி தயாராக இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியமலாபட்டிய தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் சுமார் 8 பில்லியன் ரூபாய் மதிப்பீட்டை அனுப்பியுள்ளதுடன் அச்சிடுதல், பாதுகாப்பு, எரிபொருள், வாக்குப்பெட்டி தயாரிப்பு போன்ற எந்த ஒரு அவசர தேவைக்கும் பணத்தை விடுவிக்க திரைசேரி தயாராக இருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் நடவடிக்கைகளுக்காக கடந்த வரவு செலவு திட்டத்தில் 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் பணப்புழக்கங்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்படாத வகையில் பணத்தை விடுவிக்கும் வகையில் பொருளாதாரம் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியமலாபட்டிய குறிப்பிட்டார். கருப்பு ஜூலை படுகொலையின் 41ஆம் ஆண்டு நினைவேந்தலும் பொதுக்கூட்டமும் யாழில் இன்று இடம்பெற்றது. கருப்பு ஜூலை படுகொலையின் 41வது ஆண்டு நினைவேந்தலும் பொதுக்கூட்டமும் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இன்று மாலை இடம்பெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. நிகழ்வில் வெலிக்கடை சிறையில் கடந்த 1983ஆம் ஆண்டு ஜூலை 25, 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் படுகொலை செய்யப்பட்ட 53 அரசியல் கைதிகள் உள்ளிட்ட அனைவரையும் நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் பொதுச்சுடரை ஏற்றி வைத்ததைத் தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த ஏனையவர்களும் சுடரேற்றி உருவப்படங்களுக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். நினைவேந்தல் நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினரான தர்மலிங்கம் சித்தார்த்தர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன், என் ஸ்ரீகாந்தா உள்ளிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள், உறுப்பினர்கள், சிவில் சமூகத்தினர், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் மற்றும் ஜூலை கலவரத்தில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான முக்கிய கூட்டம் நாளை இடம்பெற உள்ளது. தமிழ் மக்களால் அளிக்கப்படும் வாக்குகளில் 50% தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடைக்க வேண்டும் என டெலோ அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இன்று வவுனியாவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை குழுக்களம் அமைக்கின்ற ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த நிதி கட்டமைப்பையும் வேட்பாளரையும் எந்த கட்சியை தெரிவு செய்வதென்ற குழுக்களையும் போடுகின்ற ஒரு செயற்பாடு நாளைக்கு கூடி அது சம்பந்தமாக பேச இருக்கும். இந்த விடயத்திலே நாங்கள் துரிதமாக செயல்பட வேண்டும். எங்களுடைய மக்களுடைய சிந்தனை கொள்கை என்ற அடிப்படையிலே செயல்படுவதற்கான வாய்ப்புகளாக அது அமைய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. தமிழர்கள் தரப்பிலே விழுகின்ற வாக்குகளின் 50% அந்த பொது வேட்பாளருக்கு விழுந்தாக வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் செயல்பட வேண்டும். இல்லை என்றால் என்ன கொள்கைக்காக அந்த பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தணுமோ அந்த கொள்கை மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற வரலாற்றை சிதைக்கின்ற வகையில் ஏற்படுகின்ற நிலைப்பாட்டை நாங்கள் உண்டு பண்ண முடியாது. நிச்சயமாக 50% வாக்குகள் விழுந்தால்தான் எங்களுடைய மக்களும் இந்த இனப்பிரச்சனையிலே இன்றைக்கும் அந்த மனதிலே தாங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் அது ஒரு ஆயுதமாக வைத்துக் கொண்டு செயல்பட முடியும். இந்த வேட்கையை வெளிக்கொணர்வதற்கான செயல்பாடுகளை நாங்கள் செய்தாக வேண்டும். கொஞ்ச வாக்குகளை பெற்று எங்களுடைய கருத்தை மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் சொல்வதிலே எந்த பிரயோசனமும் இல்லை. வவுனியாவில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் 41ஆம் ஆண்டு தமிழ் தேசிய வீரர்கள் தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது.
வெலிக்கடை சிறைச்சாலையில் 1983ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் தங்கத்துரை, தளபதி குட்டிமணி, ஜெகன் உட்பட 53 தமிழ் அரசியல் போராளிகளின் அஞ்சலி நிகழ்வு இன்று இடம்பெற்றது. குறித்த நிகழ்வானது வவுனியா வைரவ புளியங்குளத்தில் உள்ள தமிழீழ விடுதலை இயக்கத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது உயிர் நீத்தவர்களின் உருவப்படங்களுக்கு தீபமேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் தொடர்ந்து தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் நினைவு பேருரையாற்றினார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் புரூசின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சேமயூரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை திருக்கோவிலில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். அம்பாறை திருக்கோவிலில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் நீதி கோரிய போராட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றது. தம்பலுவில் பொதுச்சந்தைக்கு முன்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்கத்தின் தலைவி தம்பிராசா செல்வராணியின் தலைமையில் போராட்டம் இடம்பெற்றது. பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே நீதியின்றி இறந்து கொண்டிருக்கின்றோம். இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட எமது பிள்ளைகளுக்கு இறப்புச் சான்றிதழ் தான் பதில் என்றால் கொலை செய்தவன் யார் போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை அவர்கள் ஏந்தியிருந்தனர். சர்வதேச நீதி பொறிமுறையே வேண்டும், கொக்கு தொடுவாய் புதைகுழியை மூட வேண்டாம், எமது நிலம் எமது உரிமை போன்ற கோஷங்களும் இதன்போது எழுப்பப்பட்டன. ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. உலக நாடுகளுக்கும் ஜெனிவாமுன்றலுக்கும் அறிவிப்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்தும் தொடங்கியும் இருக்கின்றோம், தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று கொக்கு தொடுவாயில் மனித புதைகுழிகள் ஒன்று தோண்டப்பட்டது. அந்த மனித புதைகுழிக்குள் எல்லாம் எடுத்து விட்டோம், இனி புதைகுழியை மூட போகின்றோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் சர்வதேசம் வந்து அந்த புதைகுழியை பார்வையிட வேண்டும். சர்வதேசம் பார்வையிட்ட பின் அந்த புதைகுழியை மூடலாம். அதற்கிடையில் இலங்கை அரசாங்கம் அந்த புதைகுழியை மூடக்கூடாது என்று பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பாக 8 மாட்டு உறவுகளை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். பிள்ளைகளை தேடி 2 பிள்ளைகளை துடைச்சி போட்டு நாங்கள் தேடி அழுது திரிகிறோம். எங்களோட பிள்ளைகளை எங்களுக்கு வேணும், எங்களோட பிள்ளைகளை எங்களுக்கு தாங்கோ, எங்களோட பிள்ளைகளை காட்டுங்கோ, எங்களோட பிள்ளைகளை எங்களுக்கு வேணும், எங்களுக்கு தாங்கோ, எங்களோட உறவுகளை தாங்கோ, எங்களோட பிள்ளைகளை தாங்கோ, எங்களோட உரிமைகளை எங்களுக்கு வேணும், எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு வேணும், தாங்கோ. பாடசாலை அதிபர்கள் மீது அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாக இலங்கை அதிபர் சேவை சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் அதிபர்கள் தொடர் அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடுவதாக இலங்கை அதிபர் சேவை சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகரன் தியாகசேகரன் தெரிவித்துள்ளார். மட்டு ஊடக மையத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையில் உள்ள சகல பாடசாலைகளிலும் உள்ள அதிபர்களுக்கு மிக அழுத்தங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மிக கூடிய கடமைகளை அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு இழைக்கப்படுவது அநியாயம். ஆசிரியர் தரத்திலிருந்து அதிபர் தரத்துக்கு வரும் ஒருவருக்கு அவருடைய சம்பளம் குறைவடைகின்றது. அதே போல அதிபர் தரம் 2 அதிபர் தரம் 1க்கு போகும்போது அவருடைய சம்பளம் குறைவடைகின்றது. அதிபர் கடமை என்பது அமைச்சர் கூறியது போல 7:30 1:30 வரைக்குமானது அல்ல. பாடசாலை மாணவர்களுக்கு உணவு கொடுப்பது, அவர்களை அவதானிப்பது, அவர்களுடைய ஒழுக்க நடவடிக்கைகள், விளையாட்டு நடவடிக்கைகள் என சகல விதங்களிலும் அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதை உணர்ந்து அதிபர் ஆசிரியர்களுக்குரிய சம்பள முரண்பாடை தீர்த்து அதற்குரிய சரியான தீர்வை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய தொடர்ச்சியான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். இனியும் முன்னெடுப்போம் என்று கூறிக்கொள்கின்றோம். நன்றி. ஒதுக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க முடியாதவர்கள் பிறிதொரு வாக்கெடுப்பு நிலையம் ஒன்றில் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க முடியாது போகும் என்ற அச்சத்தை கொண்டுள்ள வாக்காளர்கள் பிறிதொரு வாக்கெடுப்பு நிலையம் ஒன்றில் வாக்களிப்பதற்கான வாய்ப்புள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை அனைத்து மாவட்டங்களினதும் தெரிவத்தாட்சி அலுவலர் அல்லது மாவட்ட தேர்தல்கள் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ள முடியும். குறித்த விண்ணப்பங்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகம் சாரண மாவட்ட ராஜகிரி எனும் முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
விண்ணப்பதாரி தாம் வசிக்கின்ற பிரதேசத்தின் கிராம அலுவலர் மூலம் விண்ணப்ப பத்திரத்தை சான்றுபடுத்த வேண்டும் என்பதுடன் கிராம அலுவலரின் சான்றுபடுத்தல் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து இலங்கையில் பொதுத்துறைக்கான டிஜிட்டல் உட்கட்டமைப்பு அமைப்பாக ஏற்படுத்துவது அவசரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என பாராளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழு வலியுறுத்தியுள்ளது. அனைத்து அரசு நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து இலங்கையில் பொதுத்துறைக்கான டிஜிட்டல் உட்கட்டமைப்பு அமைப்பை ஏற்படுத்துவது அவசரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என பாராளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழுவின் தலைவர் பாட்டிலை சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தினார். இலங்கையில் பொதுத்துறைக்கு டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பை பயன்படுத்துவது தொடர்பாக அண்மையில் கூடிய பாராளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழுவில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே குழுவின் தலைவர் இதனை சுட்டிக்காட்டினார். குறித்த கலந்துரையாடலுக்கு தொழில்நுட்ப அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் பொது நிர்வாகம் குறித்த கலந்துரையாடலுக்கு உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி பிரதிநிதிகள், நிழல் மற்றும் துறையில் நிபுணர்களும் அழைக்கப்பட்டனர். இதன்போது ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்ட அதிகாரிகள் இது தொடர்பாக பாராளுமன்ற குழுவிற்கு விளக்கம் அளித்தனர். உலகின் ஏனைய நாடுகள் மற்றும் குறிப்பாக ஆசிய பிராந்தியத்தில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகள் இந்த வசதியை நடைமுறைப்படுத்தியுள்ளதுடன் தற்போது பாகிஸ்தானில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இலங்கையில் இந்த வேலை திட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. இது முறையாக செயல்பட்டால் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் ஒரு குறிப்பிட்ட அடையாள எண்ணை பெறுவார்கள். மேலும் ஒரு கிராம அதிகாரி முதல் அரசாங்க அமைச்சகம் வரை அனைத்து அரசு சேவைகளையும் அணுகலாம். இந்த வசதி அந்தந்த அரசு நிறுவனங்களுக்கு இடையேயான தரவுகளை சரியான செயற்திறனுடன் பரிமாறிக்கொள்ள அனுமதிக்கும் என்றும் குழுவில் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த குழு கூட்டத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்க, வசந்தயாப்பா பண்டார, நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி தேர்தல் கால கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக போலீஸ் உயர் அதிகாரிகள் 2 நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் கால கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக தேர்தல் விவகாரங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசரங்க கரவிடவுக்கு மேலதிகமாக மேலும் ஒரு பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். பிரதி போலீஸ் மா அதிபர் PLNK மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி KDGLA தர்மசேன ஆகியோரை இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளனர். போலீஸ் தலைமையகத்தில் தேர்தல் விவகாரங்களுக்காக விசேட பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் குறித்த பிரிவிற்கு பொறுப்பதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாடு தொடர்பில் இன்று ஆராயப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள செயற்பாடு தொடர்பில் இன்று ஆராயப்பட்டுள்ளது. வட்டார அமைப்பாளர்களுடனான கலந்துரையாடலில் கட்சியின் கிளிநொச்சி அமைப்பாளர் S. விஜயராஜன் தலைமையில் இடம்பெற்றதுடன் எதிர்கால வேலை திட்டங்கள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. வடக்கு மாகாண முன்னாள் சுகாதார அமைச்சருக்கான கௌரவிப்பு நிகழ்வு வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. வவுனியாவில் வடக்கு மாகாண முன்னாள் சுகாதார அமைச்சர் வைத்தியர் ப. சத்தியலிங்கத்திற்கு கௌரவிப்பு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. நோயாளர் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா சுத்தானந்த இந்து இளைஞர் சங்க மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது வைத்தியர் ப. சத்தியலிங்கத்திற்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டதுடன் நினைவு சின்னங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. தமிழ்மணி அகலங்கன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வடமாகாண சபை அவைத் தலைவர் CVK சிவஞானம், நாடாளுமன்ற உறுப்பினர் M. A. சுமந்திரன், வவுனியா பொது வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கூசுகுணன், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர்களான கலாநிதி M. B. நடராஜா, தூராவிகரன், மேரி கமலா மற்றும் பொது அமைப்பினர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நெதர்லாந்து அரசிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட 60 மில்லியன் யூரோ நிதி உதவியில் வடக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுகாதார அபிவிருத்தியை நினைவுகூரும் முகமாக வைத்தியர் ப. சத்தியலிங்கம் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஒருவரை வல்லவர், நல்லவர், பெரியவர் என்று தலையிலே தூக்கி கொண்டு வந்து வடக்கு மாகாண மக்களுக்கு அறிமுகம் செய்ததிலே எனக்கு ஒரு பங்கு இருந்தது. அது நான் செய்த முதலாவது தவறு. அடுத்தது வைத்தியர் சத்தியலிங்கத்துக்கும் 2 அமைச்சர்களுக்கும் ஒரு அநீதி இழைக்கப்படுகிற போது ஒரு அரசியல் கட்சியாக அதற்கு எதிராக குரல் கொடுக்கவோ அதை அந்த வேளையிலேயே திருத்தி அமைக்கவோ நாங்கள் எதுவும் செய்யவில்லை என்கின்ற தவறு. நாங்கள் இந்த தவறுகளை ஒத்துக்கொள்ளுகிறோம். இதனை நீங்கள் பொறுத்து எங்களை மன்னித்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அந்தந்த வேளையிலே அந்தந்த விடயங்களை சரியை சரி என்றும் பிழையை பிழை என்றும் சொல்லாமல் இருப்போமாக இருந்தால் அது நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு தனிநபருக்கு மட்டுமல்ல, ஒரு முழு சமூகத்துக்கும் ஒரு பாதிப்பை அது கொண்டு வரும். நாங்கள் பேசாமல் இருந்ததன் விளைவுகள்
மிகவும் மோசமாக எங்களை பாதித்திருக்கிறது. பாரிய பின்னடைவுகள் அடைவதற்கான முன்னெடுப்புகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொது வேட்பாளர் என்ற போர்வையிலே எங்களுடைய மக்களை நலிவடைய பண்ணுவதற்கு, எழுந்து நிற்க முடியாத விதத்திலே பல தசாப்தங்களாக இது எங்களுடைய அரசியல் அபிலாஷை என்று நாங்கள் சொல்லி இருந்த விடயத்தை இனி அப்படி அல்ல என்று சொல்ல பண்ணுகிற ஒரு முயற்சி அவர்களாலே நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் விழிப்படைய வேண்டும். அந்த சிந்தனைகளையும் அவர்களையும் ஓரங்கட்டாமல் விட்டால் அதற்கு பிறகு நாங்கள் பேசி பயனில்லை. சபையிலே எந்த சந்தர்ப்பத்திலையும் சத்திய நிலைக்கு எதிராக ஊழல் செய்தது, முறைகேடு செய்தது என்று எந்த குற்றச்சாட்டும் இல்லை. கடைசி 5 வருஷமாக வவுனியாவிலையும் மாங்குளத்திலேயும் கருத்துத்துறையிலையும் நெதர்லாந்து நாட்டவர்கள் நேரடியாக இருந்து கட்டடங்களை கட்டுக்கூடிய முழு மருத்துவ உபகரணங்களையும் கொண்டு வந்து தந்து எல்லாம் வேலை முடிஞ்ச அப்புறம்தான் எங்கட சுகாதார திணைக்களத்துக்கு கையளித்தார்கள். இதுல எல்லாம் செய்ததே அந்த அரசாங்கம். நடுவூர் திருவிழா எதிர்வரும் 4ஆம் திகதி முதல் 10ஆம் திகதி வரை நெடுந்தீவு மண்ணில் இடம்பெறும் என நெடுந்தீவு ஊரும் உறவும் நிறுவன ஸ்தாபகர் தர்மலிங்கம் கிருபாகரன் தெரிவித்துள்ளார். மீண்டும் ஊருக்கு போகலாம் எனும் துணிப்பொருளில் நெடுந்தீவின் நிலைபெறான அபிவிருத்தியை கருத்தில் கொண்டு நடத்தப்படும் நடுவூர் திருவிழா எதிர்வரும் 4ஆம் திகதி முதல் 10ஆம் திகதி வரை நெடுந்தீவு மண்ணில் இடம்பெறும் என நெடுந்தீவு ஊரும் உறவும் நிறுவன ஸ்தாபகர் தர்மலிங்கம் கிருபாகரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை மீண்டும் ஊருக்கு போகலாம் என்னும் தொனிப்பொருளிலே நெடுந்தீவு மண்ணையும் மக்களையும் நிலைபெறாக அபிவிருத்தி செய்யும் நோக்கிலே நெடுந்தீவு மண்ணிலே நெடுவூர் திருவிழா நடைபெற இருக்கிறது. அந்த நெடுவூர் திருவிழாவானது முற்றுமுழுதாக நெடுந்தீவு மண் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் நிலைபெறான அபிவிருத்திக்கான ஒரு செயற்திட்டமாக நடைமுறைப்படுத்தப்படவிருக்கின்றது. இந்த நெடுவூர் திருவிழாவோடு ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு துறை சார்ந்த செயற்திட்ட நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக அடுத்து வரும் மாதங்களும் கட்டங்கட்டமாக அங்கே அமுல்படுத்தப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்விலே விவசாய கண்காட்சி, மூலிகை கண்காட்சிகள், கல்வி கண்காட்சிகள், ஓவிய கண்காட்சி, உள்ளூர் உற்பத்தி விற்பனை கண்காட்சிகளாக அங்கே நடத்தப்பட இருக்கிறது. மேலும் கடல்சார் தரைசார் விளையாட்டுகள், சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு செயலமர்வுகள், சுற்றுலாத்துறை பணியகத்தினாலே அங்கே விழிப்புணர்வு செயற்பாடுகள், மேலும் புத்தக வெளியீடுகள் 7 நாட்களும் தொடர்ச்சியாக நடத்தப்பட இருக்கிறது. நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளும் வளமிக்க பிரதேசங்களாக மாற்றப்பட வேண்டும், அங்கே மக்கள் வளமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தூர நோக்கோடே இந்த செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. முல்லைத்தீவு கரைத்துறை பெற்று பிரதேச செயலாளர் பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட 50 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. விதையனைத்தும் விருட்சமே திட்டத்தின் ஊடாக முல்லைத்தீவு கரைத்துறை பெற்று பிரதேச செயலாளர் பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட 50 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. கருகம்பனை இந்து இளைஞர் கழகம் மற்றும் சித்திரமொழி பழனி ஆனந்தன் சனசமூக நிலையம் இணைந்து விதையனைத்தும் விருட்சமே என்ற துணிப்பொருளில் ஆரம்பிக்கப்பட்ட செயற்திட்டத்தில் வடக்கின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த தன்னார்வ இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து பல்வேறு சமூக நல திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பெற்ற பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட 50 மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று கரைத்துறை பெற்ற பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. விதை அனைத்தும் விருட்சமே அமைப்பின் முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளரும் ஊடகவியலாளருமான சண்முகம் தவசீலன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன், கரைதுறை பெற்ற பிரதேச செயலாளர் மணிவண்ணன் உமாமகள், கரைதுறை பெற்ற பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் ஸ்ரீ ஷர்மி, கரைதுறை பெற்ற பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர், கரைதுறை பெற்ற பிரதேச செயலக நிர்வாக கிராம அலுவலர், கரைதுறை பெற்ற பிரதேச செயலக சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர், சிறுவர் உரிமைகள் மேம்பாட்டு உத்தியோகத்தர் மற்றும் விதையனைத்தும் விருட்சமே அமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தனர். தமிழ்நாட்டின் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இலங்கை மீனவர்கள் 7 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இலங்கை மீனவர்கள் 7 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். ராமநாதபுரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் விடுதலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் 7 பேரும் ஓரிரு நாட்களில் இலங்கை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கன்னியாகுமரிக்கு தென்கிழக்கே 75 கடல் மைல் தொலைவில் இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இலங்கையை சேர்ந்த 7 மீனவர்களும் தூத்துக்குடி கடலோர காவல் படையினரால் கடந்த மே 18ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை தொடர்ந்து அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவே வெற்றி பெறுவார் என வேலுக்குமார் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் கண்டி மாவட்டத்திலும் சஜித் பிரேமதாசவே வெற்றி பெறுவார், அவரே முதலிடம் பிடிப்பார் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இதுவே எமக்கான நற்செய்தி என ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்துள்ளார். ரத்னபுரியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். ஜேவிபிக்கான ஆதரவு அலை குறைந்துவிட்டது. எமது தலைவர் சஜித்துக்கான ஆதரவு அலையே தற்போது அதிகரித்துள்ளது. அதனால்தான் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக திட்டமிட்ட அடிப்படையில் சேறு பூசும் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. யார் என்ன சொன்னாலும் செப்டம்பர் 21ஆம் தேதி சஜித்துக்கு பேராதரவு வழங்குவதற்கு நாட்டு மக்கள் தீர்மானித்துவிட்டனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக 1700 ரூபாய் வழங்கப்படும் என ஜனாதிபதி அறிவித்தார். வர்த்தமானியும் வெளியிடப்பட்டது. தற்போது அந்த வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மலையகத்தில் இருக்கும் கோமாளி அமைச்சர் மக்களை போராட்டத்துக்கு அழைத்தார். வர்த்தமானி ரத்து செய்யப்பட்ட பிறகு சம்பளம் அல்ல ஒன்றும் கிட்டாது, வேலைக்கு செல்லுங்கள் என தொழிலாளர்களிடம் கோரிக்கை விடுத்தனர். யாழ்ப்பாணத்தில் நிதி மோசடிகள் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது வங்கி மோசடிகள் அதிகரித்து வருவதால் வர்த்தகர்களும் பொதுமக்களும் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என யாழ் வணிகர் கழகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. பலருடைய வங்கி கணக்குகளில் இருந்து பெருமளவான பணம் திருடப்பட்டுள்ளதால் எச்சரிக்கையாக இருக்குமாறும் யாழ்ப்பாண வணிகர் கழகம் அறிவுறுத்தியுள்ளது. தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தி வங்கி விவரங்களை பெற்றுக்கொண்டு வங்கி கணக்கில் உள்ள பணம் திருடப்படுவதாகவும் யாழ்ப்பாண வணிகர் கழகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு குறுகிய காலப்பகுதிக்குள் அதிகளவான மோசடிகள் நடைபெற்றுள்ளதாக வங்கி முகாமையாளர்களால் எமக்கு அறிய தரப்பட்டுள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் மிகவும் அவதானமாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் எனவும் யாழ் வணிகர் கழகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. வடக்கு கிழக்கில் சக்கர நாற்காலி கிரிக்கெட் விளையாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதில் பாரிய சவால்கள் எதிர்கொள்வதாக வடக்கு கிழக்கு மாகாண சக்கர நாற்காலி கிரிக்கெட் கழகம் தெரிவித்துள்ளது. சக்கர நாற்காலி கிரிக்கெட் விளையாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதில் பாரிய சவால்களை எதிர்கொள்வதாகவும் வளங்களை பெற்றுக்கொள்வதில் பெரும் சவால் காணப்படுவதாகவும் வடக்கு கிழக்கு மாகாண சக்கர நாற்காலி கிரிக்கெட் கழகம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் துடுப்பாட்ட அணியின் தலைவர் முகமது அலி இதனை தெரிவித்துள்ளார். இந்த கிரிக்கெட் அணியில் இருந்து நல்ல நல்ல பிளேயர்மார்களை உருவாக்கி தேசிய அணிக்குள் உள்வாங்குவதுதான் எங்களுடைய நோக்கம். வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள், கூடுதலாக வீழ்ச்சியால் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் எங்களுடைய கிரிக்கெட் அணியில் இணையலாம். இன்னும் 3 மாதங்களில் 4 மாதங்களில் தேசிய செலெக்ஷன் ஒன்று கொழும்பில் நடத்த இருக்கிறது. அதில் இப்போ இலங்கையில் 3 கிளப் தான் வீழ்ச்சியா கிரிக்கெட் சக்கர நாற்காலி கிரிக்கெட் கிளப் இருக்குது. இதில் 4வது கிளப்பாக வட கிழக்கு மாகாண சக்கர நாற்காலி கிரிக்கெட் அணி நாங்கள் பதிவு செய்ய இருக்கின்றோம். எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சக்கர நாற்காலி அன்பு வடகிழக்கு மாகாண அன்பு தமிழ் பேசும் உறவுகளே, உங்களுடைய ஆதரவை எங்களுடைய கிரிக்கெட் அணிக்கு தாங்க. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இதில் நல்ல பிளேயர்மாரை நாங்கள் நேஷனல் டீமுக்கு கொண்டுட்டு போவோம். எங்களுக்கு முதல் பிரச்சனை சக்கர நாற்காலி. சரியான ரீதியில் சக்கர நாட்காலி இல்லை. 17 பேருக்கும் அங்கேங்கேண்டு சக்கர நாட்காலி வேங்கித்தான் விளையாடி கொண்டிருக்கிறோம். முதல் உங்களால் முடிஞ்ச அன்பு வடகிழக்கு மாகாண அன்பு உறவுகளே, சக்கர நாட்காலி உதவிகளை எங்களுக்கு செய்து தருமாறு அந்த நியூஸ்கள் பார்த்து கொண்டு வெளிநாடுகளில் எவ்வளோ வசதியானவர்கள், எவ்வளோ இதானவர்கள் இருக்கிறீங்க. உண்மையிலேயே எவ்வளோ நாங்கள் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். யாராவது பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்கு இந்த வடகிழக்கு மாகாண சக்கர நாற்காலி கிரிக்கெட் அணிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு உங்களோட ஆதரவையும் தாங்க. வீல் சேர் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு முதல் பிரச்சனை வீல் சேர் தான். இனி கட்டமாக நாங்கள் முன்னேறுவோம். ஒவ்வொரு அடியெடுத்து முன்னோக்கி நாங்கள் செல்வோம். சுற்றுலாத்துறையின் தற்போதைய நிலையை பாதுகாத்துக் கொண்டால் 2018ஆம் ஆண்டை விடவும் நல்ல நிலைக்கு செல்ல முடியும் என சுற்றுலா மற்றும் காணி அமைச்சின் செயலாளர் சோமரத்ன விதானபத்ரன தெரிவித்துள்ளார். இவரிடம் ஜூலை 15ஆம் தேதி வரை நாட்டிற்கு 10,95,675 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இந்நிலை தொடருமானால் போருக்கு பின்னர் இலங்கையில் சுற்றுலாத்துறையின் உச்சநிலை பதிவான 2018ஆம் ஆண்டை விடவும் நல்ல நிலையை அடைய முடியும் என சுற்றுலா மற்றும் காணி அமைச்சின் செயலாளர் சோமரத்ன விதானபத்ரன தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல், கோவிட்-19 தொற்று நோய் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் சுற்றுலாத்துறை வீழ்ச்சி அடைந்ததாகவும் முறையான வேலை திட்டத்தினால் தற்போது வெற்றிகரமான பெறுபவர்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்ந்தால் 2024ஆம் ஆண்டின் இறுதிக்குள் இந்த நாட்டிற்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிலிருந்து வரும் வருமானத்தையும்
2018ஆம் ஆண்டை விட அதிகரித்துக் கொள்ள முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். யாழ்ப்பாணம் வடமராட்சி அறிவகம் சனசமூக நிலையத்தின் 69வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு இரத்த தான முகாம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி புலோலி அறிவகம் சனசமூக நிலையத்தின் 69வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் இரத்த தான முகாம் நடாத்தப்பட்டது. நிலைய தலைவர் பிரபாகரன் சரணுஜன் தலைமையில் இடம்பெற்ற இரத்த தான நிகழ்வில் நிலைய அங்கத்தவர்கள் உட்பட குருதிக் கொடையாளர்கள் பலர் குருதிக் கொடை அளித்தனர். பலர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உயிர்காக்கும் இந்த உன்னதமான பணியை மேற்கொண்டு கொண்டிருக்கும் அறிவகம் சனசமூக நிலையம் சென்ற வருடமும் கூட இந்த இரத்த தான முகாமினை ஒழுங்குபடுத்தி நடாத்தியிருந்தது. பலர் வந்து தங்களுடைய குருதி கொடையினை வழங்கியிருந்தார்கள். இந்த குருதி கொடையின் காரணமாக பல பேருடைய உயிர்கள் அங்கே காக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய இந்த காலகட்டத்தில் இரத்த தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லி வைத்தியசாலைகள் சொல்லுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நமது நிலையம் இந்த இரத்த தான முகாமினை மிக சிறப்பாக செய்து கொண்டிருப்பதை இட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 69வது வருடம் இந்த எங்களுடைய ஆண்டு விழா வருகின்ற 4/8/2024 அன்று நடைபெற இருக்கின்றது. ஒரு பணியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இது 3 வருஷமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றும் நீங்களும் இப்படி இரத்த தானத்தில் பங்கு கொள்ளலாம். எமது நிலையம் தொடர்ச்சியாக பல்லாண்டுகளாக இந்த குருதி கொடை முகாமை ஆண்டு விழாவை முன்னின்று நடாத்துகின்றது. இதிலே வெளிக்களங்களுக்கான பல்வேறுபட்ட விளையாட்டுக்கள் வளமை போன்று இடம்பெற இருக்கின்றன. இப்பிரதேசத்திலே நாங்கள்லாம் மிக சிறப்பாக கயிறெழுத்தல் போட்டியை காலங்காலமாக கடந்த 69 ஆண்டுகளாக நிகழ்த்தி கொண்டு வருகின்றோம். இவ்வாண்டும் ஆடி அமாவாசை நாளன்று பிற்பகல் 6 மணியளவில் கயிறெழுத்தல் போட்டி இடம்பெற இருக்கின்றது. காலையில் மரதனோட்ட போட்டி மந்திகை சந்தியில் இருந்து ஆரம்பமாகும். எமது நிலையம் பல்வேறுபட்ட சமூக பணிகளை ஆற்றி வருகின்றது. எமது நிலையத்தினுடைய பணிகள் இன்னும் வருங்காலத்திலே பல்வேறு வழிகளிலே சமூக விருத்தி நோக்கி விரிவடையும் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான சதுரங்க போட்டி கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்றது. மாகாண மட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான சதுரங்க போட்டி இன்று காலை கிளிநொச்சி பளை மத்திய கல்லூரி மற்றும் கிளிநொச்சி பளை இந்து ஆரம்ப பாடசாலைகளில் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த போட்டியானது இன்றும் நாளையும் இடம்பெற உள்ளது. இப்போட்டியில் வடமாகாண பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நாளை பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.